இந்த ஆடிட் என்பது இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு துறை. இதர பல அரசியல் சட்ட அலுவலகங்களைப் போல இது ஒரு தன்னாட்சி உரிமை பெற்ற அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. இது போன்ற அமைப்பு அப்படி இருந்தால்தான் பயமின்றி தயவின்றி யாருடைய தலையீடுமின்றி செயல்பட முடியும். ரிசர்வ் பேங்க் அப்படித்தான், சிபிஐ அப்படித்தான், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படித்தான். அது போன்ற ஒரு துறை இது. ஆனால் இந்த துறையாகட்டும், மத்திய அரசுக்கு கீழே இருக்கிற எந்த துறையாகட்டும் இப்போது மிகப்பெரிய அளவுக்கு ஆள் பற்றாக்குறை, பெரிய அளவுக்கு கற்றாக்குறை இருக்கிறது, ஆள் போதாமை. அதனால் இந்த ஆடிட் தொழில் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. இப்போது எங்கெல்லாம் செய்ய வேண்டுமோ, எவ்வளவு செய்ய வேண்டுமோ அவ்வளவு செய்ய முடியவில்லை. அப்படி செய்கிற போது 10 பேர் செய்ய வேண்டிய வரை 5 பேர் செய்கிற போது இருக்கக்கூடிய எல்லா குறைபாடுகளும் இந்த ஆடிட்டில் இருக்கும். ஆடிட் என்பது பஞ்சாயத்திலிருந்து மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், ரயில்வே போன்ற எல்லா பொதுத்துறை நிறுவனங்கள் குறித்தும் விரிவான ஒரு ஆடிட் இல்லாமல் போனால், ஒரு தணிக்கை இல்லாமல் போனால் அது மிகப்பெரிய நஷ்டத்தை உண்டாக்கும், மிகப்பெரிய விளைவுகளை உண்டாக்கும். இன்றைக்கு மறைமுகமாக அதுதான் மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஆள் பற்றாக்குறை மூலமாக அதனுடைய தரமும், அதனுடைய எண்ணிக்கையும், அதனுடைய அளவும் எல்லாமே குறைந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். சிஏஜி ரிப்போர்ட் ஏற்கனவே வந்த அளவுக்கு வருவதும் இல்லை, வருகிற அந்த அந்த டியூரேஷன், அந்த இடைக்காலத்தில், அந்த குறிப்பிட்ட காலத்தில் அது வருவதும் இல்லை. இவையெல்லாம் மிகப்பெரிய பலவீனங்களை உண்டாக்கும். இந்த ஆஃபீஸர்ஸ் அதை மிகவும் கவலையோடு பரிசீலிக்கிறார்கள். ஆகவே தொழிலாளர் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும், ஊழியர் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட அவர்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அவர்களுக்கு அவருடைய தொழில் வெளி முகமைக்கு கொடுக்கிறார்கள், அவுட் சோர்ஸ் செய்கிறார். சிஏ படித்திருக்கிற தனியார் தணிக்கையாளர்களை இதில் கொண்டு வந்து பயன்படுத்துவது என்பது மிக மிக மோசமான ஒரு முன்னுதாரணத்தை உண்டாக்கிவிடும். அது மிகப்பெரிய தவறாக அது போய் முடியும். அதையும் இவர்கள் இங்கே செய்கிறார்கள். ஆகவே இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும், சீர் செய்ய வேண்டும் என்கிற தேச அக்கறையோடு இந்த ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் அவர்களுடைய பிரச்சனைகளை தாண்டி இந்த பிரச்சனைகளுக்காகவும் அவர்கள் வாதாடுகிறார்கள். அதேபோல் ஒட்டுமொத்த தொழிலாளர் பிரச்சனை, ஒட்டுமொத்த நம்முடைய அரசியல் சட்டத்தினுடைய மாண்புகள், அரசியல் சட்டத்தினுடைய மதிப்புகள், அவைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவும் இந்த அசோசியேஷன் நிற்கிறது என்பதுதான் இந்த அமைப்பினுடைய பெருமை. அதையும் அவர்கள் இந்த மாநாட்டிலே, அதேபோல் அரசு செய்ய வேண்டியது போன்ற இந்த விஷயங்கள் குறித்து இந்த மாநாட்டின் இறுதியில் அவர்கள் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்கிறார்கள். அதை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைக்கும் திட்டமிட இருக்கிறார்கள். அதாவது இப்போ சமீபத்தில் அரசுக்கு சொந்தமான எல்லா சொத்துக்களையும் விற்பது அல்லது அதை குத்தகைக்கு விடுவது போன்ற பணமயமாக்கல் என்கிற ஒரு திட்டத்தை அரசு அறிவித்ததை நீங்கள் அறிவீர்கள். இந்த திட்டம் குறித்த தணிக்கைக்கு அரசாங்கம் உட்பட தயாராக இல்லை, உட்பட மறுக்கிறார்கள். அதை தணிக்கை செய்ய வேண்டும் என்பது முக்கியம். அதேபோல் பிரதம மந்திரியினுடைய நிதி என்று ஒரு நிதி இருக்கிறது. அந்த நிதி கேள்விக்கே அப்பாற்பட்டது என்று பிரதமர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு நிதி இருக்கவே முடியாது, அதுவும் தணிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். தகவல் அறியும் சட்டத்தில் கேட்டால் கூட பதில் சொல்ல தேவையில்லை என்கிற அளவுக்கு அதை சொல்லுகிறார்கள். அதே போல பணமயமாக்கல் என்பதும் பெரிய அளவுக்கு, அதாவது லட்சக்கணக்கான கோடி ரூபாய் புழங்கக்கூடியது, அரசின் சொத்துக்கள் தொடர்பானது. அது குறித்த தணிக்கை என்பது மிக மிக அவசியமானது, முக்கியமானது. அதை அவர்கள் மறுக்கிறார்கள். இந்த அசோசியேஷன் தணிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறது.